ஓகே மக்களே, இனி நம்ம திரும்பி இது புல்லட்டின் 20 வந்துட்டோம். ஏன்னா போனது இந்த புல்லட்டின் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு ஷார்ட்லேயே கவர் படத்துக்கு. அதனால் நான் இப்போ திரும்பி வந்துட்டேன். இப்போ வந்து முதல்ல வந்து இதுவே பார்த்தோம், டாக் ஹவுஸில் வந்து டிஸப்பியர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து டாக் ஹவுஸ் டிஸப்பியர் ஆனதுனால முதல்ல எதுக்கு ஆச்சுன்னா, டாக் ஹவுஸ் இந்திரா அவனை அப்பா கிட்டே ரிப்பின்றா அவன்கிட்ட வந்து ஏதோ ஒரு பவர் கேட்டான். அது முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ வந்து அவங்க 2 பேர் சண்டை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏதாவது இருக்கும். நானும் இது சொன்னேன்னான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்களா, நியூ ஃப்ரூட்ஸ், நியூ சிஸ்டம்ஸ், நியூ ஐலண்ட்ஸ் அண்ட் மச் மோர் இதெல்லாம் இருக்குது. பட்டு இது வந்து அது. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃப்ரூட்டில் என்ன பண்ண போகிறோம், முதல்ல கைமேரா ஃப்ரூட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல வந்து வி மூவ், அது வந்து 1 செகண்ட் பார் வந்து ஃபில் ஆகும். அது வந்து இது பார் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, வந்து இந்த பாடி ஃபில் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்படி இருக்கும்னு தெரில. அடுத்தது ஃபுல் பாரும் ஃபில் ஆச்சுன்னா 3rd ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மட்டும் 3 ஷார்ட் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ்ட் லார்ட் ஷார்ட், ஸ்டோன் பவுண்ட் ஓர் ஏதோ ஷார்ட், ஸ்டை கார்டியன் ஷார்ட். இல்லை எதுக்குன்னு தெரில, ஆனால் இருக்குது. ஓகே, அடுத்து எக்ஸிபிலிட்டி வந்து ஒரு கவுண்டர். ஆனால் இப்போ வந்து ஒரு பார் ஃபுல்லாகும் எனிமி ஹிட் பண்ணால் 3rd எட். அடுத்து சி வந்து 3rd எட். இப்போ வந்து லாஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணால் வந்து 1 பார் கிடைக்கும். அதான் இந்த பாடி பார், அந்த 1 பார் கிடைக்கும். அடுத்த வந்து எஃப் எபிலிட்டி, டேப் இருக்குது, டேப் கிராப் அப்படின்னா இப்போ வந்து 1 செகண்ட் இதோ இந்த 2 பாரில் 1 செகண்ட் அதான் ஆஃப் வரும். ஆனால் எனிமி ஹிட் பண்ணாதான். மிஸ்ட் ஸ்கில்னால் சார்ஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது, அது ஆப்வியஸ் தான். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து இதுதான் ரீஎபிலிட்டி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ட்ரைடன்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு, இப்போ வந்து இது வந்து டேப்பாக இருக்கும், இது வந்து ஹோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஹோல்டு. ஃபஸ்ட்டு வந்து இதோ மேலே இருக்கிற பிக்சர் வந்து ஹோல்டு. பட் இது வந்து அப்கிரேடட் வேரியன்ட். ஓகே, இப்போ வந்து அப்கிரேடு பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த ஷார்ட் வேணும், பீஸ்ட் லார்ட் ஷார்ட் வேணும். இந்த பீஸ்ட் லார்ட் ஷார்ட் வேணும், ப்ளஸ் 5500 ஃப்ராக்மெண்ட்ஸ். அடுத்த இந்த எபிலிட்டி நம்ம கிடைக்கும். இது எவ்வளோ டேமேஜ் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் அந்த ஷார்ட் எவ்வளோ ஹார்டுன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருந்தால் இந்த எபிலிட்டி நிறைய டேமேஜ் பண்ணோம். ஓ மை காட், 3 மினிட்ஸு. சரி மக்களே, இது ஃபுல் வீடியோவாக தான் இருக்கணும் போல். ஆனால் வந்து இந்த பார்ட் வீடியோவாக தான் இருக்கும். அடுத்து எஃப் எபிலிட்டி, இது வந்து ஒரு ஃப்ளையிங் மாதிரி எபிலிட்டி. இப்போ புரியுது மக்களே, இது வந்து பீஸ்ட்டு. இது வந்து எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டும் புல்லு, இது ஈகலு, இது வந்து ஸ்னேக்கு, இது வந்து ஏதோ ஒன்று, இது வந்து ட்ராகனு, இது வந்து ஐஸ் ட்ராகனு, இது வந்து ஃபுல் எல்லாமே சேர்த்து. பட் இது வந்து சேர்த்தா எபிலிட்டி. ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஈகல் எபிலிட்டி. இப்போ வந்து எஃப் டேப்பு, இது சும்மா ஒரு தடவை தொட்டாலும் இது மாதிரி ஆகும். அடுத்தது ஹோல்டு பண்ண இந்த மாதிரி ஆகும். அடுத்து இது வந்து 80 மேஸ்ட்ரி சொல்லப்போனால். இது வந்து இதில் மேஸ்ட்ரி கொடுக்கல, ஆனால் இது வந்து எடுத்து 80 மேஸ்ட்ரி. அடுத்து இது வந்து ஸ்னேக்கு 145 மேஸ்ட்ரி. எக்ஸ் வந்து கவுண்டர் அஃபென்சிவ். வந்து இது வந்து ஒரு மாதிரி ஸ்னேக்கெல்லாம் வெளில வந்து உங்களை அட்டாக் பண்ணோன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து இதுவும் அப்கிரேட். அடுத்து இந்த எபிலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணோம். அப்கிரேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி வரும், அப்கிரேட் பண்ணால் என்ன மாதிரி. ஒருவேளை அப்கிரேட் பண்ணால் இந்த மாதிரி வரும், அப்கிரேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி வரும். எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்கிரேட் பண்ணதுக்கு இந்த ஷார்டு வேணும், ஷார்டு பேர் வாங்கிட்டேன். அடுத்து 6000 ஃப்ராக்மெண்ட்ஸ். சொல்லி 6000 என்கிட்ட 6000 இது நான் இது அன்பாக. அடுத்தது 3 தலை ஃப்ராக்மெண்ட்ஸ். ஆச்சு 3 தலை ட்ராகன். அது எதுன்னு தெரியல, ஆனால் 220 மேஸ்ட்ரி தான். பிக் முதல் இதை வந்து ஃபஸ்ட்டு எட்டு
அது ஹிட் பண்ணோம். அடுத்த செகண்ட் எதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்ட் எது தான் இருக்குல்ல பவர்ஃபுல் பிளான். மற்ற மூணுமே ஹிட் பண்ணால் பவர்ஃபுல்லாகும். அடுத்து இது வந்து சி ஹோல்டு அப்கிரேடட் வேரியண்ட். இப்போ வந்து இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்டு ப்ளஸ் 7000 ஃப்ராக்மெண்ட்ஸ். உங்களெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது சொல்லப்போனால். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டேப்பு. அடுத்து இது ஹோல்டு பண்ணால் செம்மையாக இருக்குதா. ரீகேஸ்ட். அடுத்து கைமேரா ட்ரூ ஃபார்ம் 345 மார்க்ஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக 45ன்னு வச்சுருக்காங்க. ஏன் 315 வைக்கக்கூடாதா? ஓகே, இதுதான் ஃபுல் கைமேரா ஃபார்ம். இது வந்து ஃபுல் கேப் மாதிரி, ஆனால் இல்லை ரீட் பண்ணாங்க. அதனால் கைமேரா 3 எபிலிட்டி. ட்ராகன்லேருந்து வாயில் ஒன்று வரும், அதே அது எஃப் எபிலிட்டி இன்ஃபர்னல் சைக்ளோ. அடுத்தது சாரி இது எஃப், இது எக்ஸ் எபிலிட்டி சர்பண்ட் கிளேஸ். இது வந்து ஸ்னேக் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து டார்கெட் எபிலிட்டி அந்த மாதிரி இருக்கலாம். சி இன்ஃபர்னல் டிசென்ட் எல்லாமே ஒன்றா சேர்த்து அட்டாக் பண்ணும். சொல்லப்போனால் இது ஓரளவு டீசெண்டான்னு சொல்ல மாட்டேன், வெரி ஓபியாக இருக்கலாம் அந்த டேமேஜை பொறுத்து தான். ஓய மக்கள், அடுத்தது ஃபாரஸ்ட் ஃபுட். ஆனால் அடுத்து இது வந்து 4 பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நாளுக்கு இது வந்து நிறைய எபிலிட்டி இருக்குது. இது வந்து வி M1 இது டான் மோட். இது வந்து டார்ன் மோடோ M1 டாக்டிக்கல் மோடு. இது வந்து டாக்டிக்கல் மோடோட M1. அடுத்தது எஃப் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து எஃப் சோரிங் ட்ரங்க்கு. இது வந்து ட்ரங்க்லேருந்து ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அடுத்து எஃப் ஹில்டு ஆட்மின் பேனல்லேருந்து எஃப் மூவ் அன்லாக் பண்ணும். அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கண்ட்ரோல் ஃபுட் மாதிரி 2 மோடு இருக்குது. அடுத்தது வி பார்பிடு. அடுத்து இது வந்து இன்ஸ்டிங்க்டை பிரேக் பண்ணும். நியூனா இன்ஸ்டிங்க்டை பிரேக் பண்ணும். ஓல்டுனா கென்னா இன்ஸ்டிங்க்ட் தெரியமாட்டார். பார்பிடு ப்ரொடெக்ஷன். அடுத்த வந்து நான் இது கொஞ்சம் சீக்கிரமாக போனான்னா அப்போ. அடுத்த வி ஓவர்லோடு. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செம்மை பீஸ்ட் அந்த மாதிரி. அடுத்த வந்து சி ஃபோலிக்கல் மைக்ரோபர்ஸ்ட். இந்த மாதிரி வந்து ஒரு பீம் மாதிரி ஷூட் பண்ணத்துக்கு. அடுத்த எக்ஸ் சொல்ல மாட்டேன், ஒரு ஹேண்டுக்கு வந்து மேலே வரும். சொல்லப்போனால் இது க்ரீன் புல்லோட ஃபுட் முதல்ல. அடுத்து இது டிரான்ஸ்ஃபார்ம் எபிலிட்டி. ஜி டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் ஒரு மாதிரி இது மாதிரி வரும். எக்ஸ் வந்து திரும்பி ஒரு கை வரும். அடுத்து இது எஃப் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இது எக்ஸு, இது எஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சி வந்து திரும்பி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் போகுது. ஓகே, அடுத்தது ப்ரோக்ராம் ஃப்ரூட். இது வந்து ஹலோ ஓகே, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் செல்ஃப். இது நிறைய க்ளோன்ஸ்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். மாஸ்ட்ரி 50 மாஸ்ட்ரி வேணும் இதுக்கு. கரப்ட் டேட்டா ரிஃப்ட்ஸ் என்னன்னு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு இதுவும் இந்த இடத்துல இருக்குது. காம்ப்ளெக்ஸ் வெப்பன் மேனுவல்ஸ் 500 மாஸ்ட்ரியா. ஹோலி மார்கே. Lethal strike performance unlocks upgraded overlords. Enchanted 500 mastery required. இது வந்து passives. இது வந்து tap ability bomb வந்து mastery. இது வந்து first ability V ability 0 mastery. ஓகே, V வந்து 300 mastery. இது வந்து V மூவு. அடுத்து இது வந்து upgraded V மூவு. அடுத்து இது வந்து அதோட வெப்பன்ஸ்லாம் நிறைய மோடு இருக்கு போல் இதோட இதுவெலாம். அடுத்தது இது வந்து சி, திரும்பி சியா அதுதான். இது வந்து சி ஓவர்லோடட் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மோடு. அடுத்து நீ இதில் ஏதோ ஒரு பார் இருந்தால் இருக்கலாம், அதில் செகண்ட் மோடு. அடுத்து ஃபஸ்ட்டு மோடு, அடுத்து செகண்ட் மோடு. ஆனால் போக போக பவர்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்கிரேட் பண்ணோடனே
ஓகே மக்கள், இது வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது, இது வந்து அப்கிரேட் பண்ணோன்னே இருக்குது. ஓகே மக்கள், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. என்னோட நார்மல் வீடியோட இது ரொம்ப நேரம் எடுக்குது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. டேட்டா பிரீச் திரும்பி ஜி வருது. இது வந்து ஜி இந்த மாதிரி தான். இதுக்கு எம்என் இருக்குமான்னு தெரில. மற்ற இதுதான் ப்ரோக்ராம் ஃப்ரூட். ப்ரைஸ் வந்து 4,422,232. இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ மக்களை இப்போத்தே பிளாக் ஷூட்ஸில் புல்லட்டினில் வந்தது இதுதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி போட்டால் மட்டும் ஒரு 1 hour ஆகிடும். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சல. பாய்.